ஹலோ ஜூனியர்ஸ். ஒரு அப்பீல் நீதிமன்றம் அப்பீல் மனுவை பொறுத்தவரையில் அதில் உள்ள ஆவணங்களை பெருசு பண்ண பிறகு மற்றும் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காமனாக அதில் நோ சஃபிஷியன்ட் கிரவுண்டு இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. இதை தவிர ஒன் பை ஒன்னாக ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர வேறு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் அந்த அப்பீல் மனுங்கிறது எகென்ஸ்ட் அக்யூட்டல் ஆர்டரை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. டைரக்ட் ஃபர்தர் என்கொயரிக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ரீட்ரைடுக்கு உத்தரவு போடுவாங்க. கமிட்டல் ஃபார் ட்ரையலுக்கு உத்தரவு போடுவாங்க. ஒருவேளை கில்ட்டின்னு ஃபைன் பண்ணாங்கன்னா அக்கார்டிங் டு லா அந்த சென்டென்ஸை பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று, கன்விக்ஷன் எடுத்து அந்த அப்பீல் மனு இருந்துச்சுன்னா அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணலாம், அக்யூட்டல் பண்ணலாம், அல்லது டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ரீட்ரைடுக்கு உத்தரவு போடலாம். அந்த ரீட்ரைடுங்கிறது அந்த அப்பேட் கோர்ட்டுக்கு கீழுள்ள காம்பிட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டுக்கு ரீட்ரைடுக்கு உத்தரவு போடலாம், அல்லது கமிட்டல் ஃபார் ட்ரையலுக்கு உத்தரவு போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்டர் தி ஃபைண்டிங் மெயின்டைனிங் தி சென்டென்ஸ், இது சம்மந்தமாக உத்தரவு போடலாம். நெக்ஸ்ட் ஒன்று வித் ஆர் வித்தவுட் அந்த ஃபைண்டிங்கை ஆல்ட்ரு பண்ணாமலேயே நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரு பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த அப்பீல் மனுங்கிறது என்ஹான்ஸ்மெண்ட்டு அந்த ஆஸ்பெக்டில் இருந்துச்சுன்னா அதே போலயே ரிவர்ஸ் பண்ணலாம், அக்யூட்டல் பண்ணலாம், டிஸ்சார்ஜ் பண்ணலாம், ரீட் ட்ரைடுக்கு உத்தரவு போடலாம். அந்த ஆல்டர் தி ஃபைண்டிங் மெயின்டைனிங் தி சென்டென்ஸ் அதற்கும் உத்தரவு போடலாம். அந்த வித் ஆர் வித்தவுட் அந்த ஃபைண்டிங்கை மாற்றாமலே நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட்டை மாற்றலாம். அதே போல் என்ஹான்ஸும் பண்ணலாம், ரெடியூஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பீல் ஃப்ரம் எனி அதர் ஆர்டர் பொறுத்து உள்ள அப்பீலில் அந்த சென்டென்ஸ் ஆல்ட்ரு பண்ணலாம் அல்லது ரிவர்ஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஆர்டரையும் போடலாம், கான்சிக்வன்ஷியல் ஆர் இன்சிடென்டல் ஆர்டரையும் பாஸ் பண்ணலாம். அதாவது மேபி ஜஸ்ட் அண்ட் ப்ராப்பர் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் ஆர்டரோ கான்சிக்வன்ஷியல் ஆர்டரோ அல்லது இன்சிடென்டல் ஆர்டரோ பாஸ் பண்ணலாம். இதில் 2 ப்ரொவிசோ சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொவிசோங்கிறது என்னென்னா, ஒருவேளை என்ஹான்ஸ் பண்ணும் பட்சத்தில் அந்த அக்யூஸ்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் அந்த ஆர்டரை பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அஃபென்ஸ்க்கு உள்ள தண்டனையை தாண்டி கிரேட்டர் பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது. அந்த அஃபென்ஸ்க்குள்ள அந்த தண்டனை தாண்டி எந்த தண்டனை கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பவர்ஸ் ஆஃப் அப்பலட் கோர்ட்டில் உள்ள அந்த விஷயங்கள். இதே கரஸ்பாண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸில் 427 செக்ஷன் இதை பற்றி சொல்லுது. நீங்கள் ரீட் பண்ணினா உங்களுக்கே நல்லா புரியும். தேங்க்யூ.